ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காரணம் இல்லாம இந்த சாயப்பா இப்போது உன் கண்களில் படவில்லை என் செல்லமே. காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எப்படியாவது சொல்லணுங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றத நீ கேட்டினா கண்டிப்பா நீயே ஆச்சரியப்படுவாய். அந்த அளவுக்கு சந்தோஷமும் சகல செல்வங்களும் வந்து சேர்வதற்கான வழியை தான் இந்த சாயப்பா காட்ட போறேன். சின்ன வயசுல பெருசா அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தபோது உன் மனசுல இருந்த சந்தோஷம் இப்போ எல்லா வசதிகளும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும்போது இல்லையேன்னு தானே யோசிக்கிற. மனசுல தினமும் கவலையும் கஷ்டமும் இருக்கே, நான் எப்படி நிம்மதியாக வாழ்வதுன்னு நீ யோசிக்கவே வேணாம். ஏன்னா நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ சந்தோஷமா இருந்தாலும் உன்னை பெத்தவங்க எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க எப்படி எல்லாத்தையும் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு எதையுமே உனக்கு காட்டாம உனக்கு வெளிப்படுத்தாம வாழ்க்கையை சமாளிச்சாங்களோ அதே போல நீயும் சமாளிக்க கத்துக்கோ. வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாகவே இருக்காதல்லவா. கொஞ்சம் முன்ன பின்ன மாறி மாறி கஷ்டமும் சந்தோஷமும் வரத்தான் செய்யும். கவலை வரும்போது நீ தைரியமா இரு, சந்தோஷம் வரும்போது அதை நல்லா அனுபவிச்சுக்கோ. மொத்தத்துல என்ன நடந்தாலும் அதை ஏற்று கடந்து வர தயாராகு. உன்னுடைய வேதனை இந்த உலகத்துக்கு தெரியாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ யாரை முழுசா நம்புறியோ, யாரை உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்களே உன் வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன் மீது நீ வச்சிருக்கிற உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் உன் கஷ்டத்தையும் கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இவங்க இப்படி நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நம்ம என்ன சொல்றோம் என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களே நினைச்சு நீ யார் மீதும் வருத்தம் கொள்ளாதே. யார் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும். உன்கிட்ட இருக்கிற நல்ல மனசு இங்கு எல்லாருக்கும் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையேன்னு எப்போதும் யோசிக்க கூடாது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிறது கூட இல்லாம உன் வாழ்க்கை கூட கிடைக்காம இந்த பூமியில எத்தனையோ பேர் நிம்மதி இழந்து வாழ்பவர்களாக இருக்கதான் செய்யாங்க. என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருந்தீனா எந்த ஒரு பிரச்சனையையும் சுலபமாக சமாளிச்சிட முடியும். உனக்குள் தன்னம்பிக்கை விதைச்ச இந்த சாயப்பா உனக்கான வெற்றிகளையும் கண்டிப்பா அதன் மூலமாகவே பெற்று தருவேன். தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. தலைமைத்துவங்கிறது ஒரு அதிகாரம், பொறுப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீ எப்போதும் உனக்கான பொறுப்பை சரியாக செஞ்சு உன் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைமைத்துவத்தோட இருக்க பழகு. உனக்கு கீழே இருக்கவங்களையும் உன்னை நம்பி இருக்கவங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்வதே ஒரு பெரிய கலைதான். நீயும் உன்னை நம்பி இருக்கிறவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் என் செல்லமே. அளவுக்கு அதிகமாக எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்தவோ மனசு இப்போது எதன் மீதும் பற்று இல்லாம எதை பார்த்தும் ஏக்கம் கொள்ளாம இறுகி போயிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. ஒருவருடைய மதிப்பு அவன் செய்யும் செயல்களால் நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர உருவத்தால் அல்ல. நீ யாரையும் நம்பி யாரையும் பகைத்து கொள்ளாதே. இவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களுக்கு இவங்கள பிடிக்காதுன்னு நீ யார் கூடயும் பேசாம பழகாம இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு எல்லாரையும் பிடிக்கும் விதமாக, எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிற விதமாக, அனைவரையும் அனுசரித்து போகும் நல்ல குணமுள்ள பிள்ளையாகத்தானே இருக்கிறாய். நீ ஒருத்தருக்காக இன்னொருத்தர்கிட்ட பேசாம இருந்தீனா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உன்னை ஏமாளி ஆக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தான் எல்லா இடங்களிலும் எல்லார்கிட்டையுமே நல்ல விதமா நடந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை வச்சுக்கணும். நீ எப்போதாவது தவறு செஞ்சுட்டு அதை மற்றவங்க கிட்ட மறைக்கிறதுக்காக பொய் சொன்னினா அந்த பொய் தற்காலிகமாக மட்டும்தான் உன் தண்டனையை தள்ளி போடும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த சாயப்பா உண்மையை வெளிக்கொண்டு வரும்போது அந்த சரியான நேரத்தில் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனைய உன்னால மாற்ற முடியாம போயிடும் அல்லவா. உண்மையும் நேர்மையும் இயல்பாக உனக்குள் இருந்தாலே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது.
பணமா பாசமான்னு கேள்வி கேட்டா எல்லாரும் வாய் வார்த்தைக்கு வெறும்னா பாசம்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாசத்தின் அளவை நிர்ணயிப்பதே இப்ப பணமாக மாறிடுச்சு. பணம்லாம் பெருசே இல்லை, பணம்லாம் ஒரு பெரிய விஷயமா, பணம்லாம் ஒரு வீணானது, மனசுதான் பெருசு, நல்ல பாசம்தான் பெருசுன்னு சொல்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? நிறைய காசு பணம் சொத்து வச்சிருக்கவன் தான் பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, பணம் தேவையில்லை, பணம் வாழ்க்கை கிடையாதுன்னு சும்மா தத்துவம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வாழ்க்கையில எதையுமே செய்யாம எதுவுமே சாதிக்காம இருப்பவனும் பணம் பெருசு இல்லை, பணம்லாம் வேஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்துல இப்படி பேசுபவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுயநலனாக்கத்தோடு தான் பேசுறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு பாசம் எப்படி முக்கியமோ அதே போல பணமும் முக்கியம். நீ பணத்தை சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருந்தாதான் உன்னை சுத்தி உறவுகளும் சொந்த பந்தமும் தேடி ஓடி வருவாங்கன்றத புரிஞ்சுக்கோ. நினைச்ச வாழ்க்கை கிடைச்ச சந்தோஷத்துல சில பேர் இருக்காங்க, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலையேன்ற துன்பத்துல சில பேர் இருக்காங்க. ஆனா இவங்க முன்னாடி எப்படியாவது வாழ்ந்தே ஆகணுன்ற வைராகியத்தோடு நீ இருக்கன்றது இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். நீ சந்தோஷமாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக தான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. இந்த உலகம் தனக்கு ஒரு கஷ்டம்னா தலைவலி வேதனை பிரச்சனைன்னு சொல்லும். இதுவே அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அவன் தலைவிதின்னு சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நீயும் உன் கஷ்டத்தையும் யாரிடமும் சொல்லி இந்த பேச்சை கேட்க வேண்டாமே செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அந்த இடத்துக்கான விஷயங்களை மட்டும் பேசினா போதும். யாரும் உன்னை தேடி வருவாங்க, உனக்கு உதவி செய்வாங்க, உனக்கு ஆதரவா பக்கபலமா இருப்பாங்கன்னு நீ யாரையும் நினைக்காதே. இந்த உலகத்துல யார் வாழ்க்கையிலையும் யாருமே யாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுத்து உன்னை உயர்வாக நினைச்சு மதிச்சு வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில நீ யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறியோ அவர்களை தான் காலமும் சூழ்நிலையும் உன்னை நோக்கி சந்திக்க வைக்கும். நீ சந்திக்கும் மனிதர்கள் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் உன் கண்ணெதிரே வர்றாங்கன்ற உண்மை தெளிவு உனக்கு இருக்கட்டும். யார் வந்தாலும் என்னவா இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. உனது சந்தோஷத்துக்காக உன் காரியத்துக்காக உறவுகளை தேடி போகாதே. எப்போதும் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலுமே கூட ஓடிப்போய் ஆறுதல் சொல்லக்கூடிய ஆளாக நீ இரு. எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பா பாசமா உண்மையா நீ இருக்கணும் என்றல்லவே. நீ அமைதியாக மௌனமாக இருக்கும்போது இந்த சாயப்பா நானே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரச்சனைகள் தானாமலே காணாம போயிடும். எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எல்லாருக்கும் பல பேர் இருந்தாலும் எல்லாருமே தனியாக வாழ்ந்து தனியாகவே சாதிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கீங்க. சொந்தங்கள் எல்லாமே ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிடவும் சொந்தம்னு சொல்லிக்கவும் மட்டும்தான் இருப்பாங்க. உனக்கான வாழ்க்கையில வர நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அதை நீ மட்டும்தான் அனுபவிக்கணும் என்ற